ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெப்ட் ஃப்ரீ ஸ்டாக்ஸ் 3 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிபிடி ஹெல்த் கேர் லிமிடெட். இவங்க வந்து எங்கேஜ்ட் இன் ரன்னிங் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரொவைடிங் மெடிக்கல் சர்வீசஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஐஎல்எஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பிராண்ட் இருக்குது. 5 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் 719 பெட்ஸ் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1118 கோடி. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 136. 52 வீக் ஹை 185. ஸ்டாக்கோட பி 27 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 1.82% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நல்லா இருக்குது, 21.3% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி வந்து 0.38% தான் இருக்குது, நெக்லிஜிபிள். இது வந்து லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இங்கேருந்து மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 67.9% கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதான் நெகட்டிவ் சைட். பட் வந்து சேல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி 120 crores இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 10 crores பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. 1-2 குவான்டிட்டிஸ் வந்து இறக்கங்கள் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் ஸ்டாக் வந்து ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியாலிட்டி லிமிடெட். இவங்க வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டட் இன் மும்பை. இதில் வந்து ரியாலிட்டி பிஸ்னஸில் இருக்காங்க. லக்ஸுரி செக்மெண்ட்ஸில் வெஸ்டர்ன் சபர்பன்ஸில் நல்ல டெவலப்பர்ஸாக இருக்காங்க. லோட்டஸ் டெவலப்பர்ஸுங்கிறது ஒரு நல்ல பிராண்டு. ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து மும்பையில் கட்டி உங்களுக்கு நல்ல சேல்ஸ் போயிட்டுருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 7000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 146. 52 வீக் ஹை வந்து 218. ஸ்டாக்கோட பி வந்து 31 இருக்குது. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 41%, விச் இஸ் குட். டெப்ட் ஈக்விட்டி வந்து வெரி வெரி நெக்லிஜிபிள், 0.08 தான். இந்த ஷேரும் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 52% இருக்குது. கம்பெனி வந்து ரிப்பீட்டட் ப்ராஃபிட் கொடுத்தாலுமே இவங்க வந்து டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல, தான் நெகட்டிவ் சைடு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 121 crores ஒரு 2 இயர்ஸில் 224 crores பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 40 crores 70 crores பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் பாசிட்டிவ் சைன். இந்த கம்பெனியும் அனலைஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணலாம். மூணாவதாக பார்க்குற ஸ்டாக் வந்து இபேக் ப்ரீஃபேப் டெக்னாலஜிஸ். இவங்க வந்து ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லீடிங் பிளேயர்ஸ் ப்ரீஃபேப்ரிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1939 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 193 ரூபா. 52 வீக் ஹை வந்து 344. ஸ்டாக்கோட பி 23. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது, 22%. டெப்ட் ஈக்விட்டி நெக்லிஜிபிள், 0.32 தான் இருக்குது. இந்த கம்பெனியும் பிரேக் அவுட் ஆகி ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 40% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். இவங்களும் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறதில்ல, அதான் நெகட்டிவ் சைடு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 269 கோடியிலேருந்து 325 கோடியாக நல்லா இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. அதுக்கு முன்னாடி குவார்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 400 கோடி பக்கம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 13 கோடியிலேருந்து 20 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 3 ஸ்டாக்குமே நான் இப்போ கொடுத்தது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான். பட் ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.